ரவா கிச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கொஞ்சமாக கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். இஞ்சி சேர்த்ததும் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா லைட்டாக ப்ரௌனாக வர வரையும் போட்டு அப்புறம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்ட பிறகு கட் பண்ணியிருக்கிற கேப்சிகம், கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கோதுமை ரவையை போட்டு நல்லா கிண்டுனா இந்த மாதிரி உதிரியாக உங்களுக்கு கோதுமை ரவா கிச்சடி வந்துடும். பாருங்கள், கிளறிட்டே இருக்கேன், எப்படி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி லாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சதும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.